எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு அவை எல்லாவற்றையும் விட தான் பெரிய பொருளாய் இவை அனைத்தையும் கடந்து நிற்கிறான் அல்லவா? அந்த தன்மைக்கு பெருமை என்றால் பெரியவனாய் இருப்பது. பெரியவனாய் இருக்கிறான் என்றால் என்ன பொருள்? எல்லாவற்றையும் கடந்தவனாய் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற அந்த தன்மைக்கு ஒப்பு சொல்ல முடியாது. அடுத்ததாக நுண்மை. அவன் எல்லா பொருட்களினூடேயும் கலந்து நிற்கிறான். அப்படி அவன் கலந்து நிற்கிறான் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? மிக மிக நுண்ணியனாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ இந்த குறட்பாக்கு சொல்லும்போது அவ்வை சொன்னாங்க இல்லையா? இந்த கடுகை துளைத்து, அணுவை துளைத்துங்கிறாங்கல்ல. அது உள்ளேயும் பெருமான் இருக்கிறான்னா, அப்ப பெருமான் எவ்வளவு சின்னவனா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுள் பெரியவனாகவும் இருக்கிறான், சிறியவனாகவும் இருக்கிறான். இப்படி ஏன் அப்படி இருக்க வேண்டும்? பெரியவனாய் இருத்தால் என்ற என்ன பெரியவனாய் இருக்கிறான் என்பதற்கு என்ன பொருள்? அவன் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறான் என்பது பொருள். அவன் சிறியவனாய் இருக்கிறான் என்றால் என்ன பொருள்? எல்லா பொருட்களோடும் உள் கலந்து நிறைந்து நிற்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நுண்மையான தன்மைக்கும் யாரும் அவனுக்கு ஈடு இணை இல்லை. அடுத்தது பேரருள். இதுதான் ரொம்ப முக்கியம். பெருமான் எல்லா உயிர்களிடத்தும் இந்த உயிர் அந்த உயிர்ன்னு இல்ல. எல்லா உயிர்களிடத்தும் அவன் ஒரே மாதிரியான, ஒரே அளவிலான, சிறிதும் மாறாத பெரும் கருணை உள்ளவனாய் இருக்கிறான் பாருங்க. என்னை போன்ற உயிர்களுக்கும் பேரருள் உடையவனாய் இருக்கிறான் பாருங்க. பெருமானுக்கே டெஸ்ட் பீஸா இருக்கிறது என்ன மாதிரி ஆளுங்க. ஹார்ட் நட் டு கிராக்பாங்க. பெருமானாலேயே முடியல என்னை போன்ற ஆட்களை எல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு. ஐயோ பாவம், அவனுக்கு இன்னும் எத்தனை கோடி 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 ஆண்டுகள் ஆகுமோ தெரியல. ஏன்னா அவ்வளோ எளிதில் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன ஆக மாட்டாங்க, அவனோட அந்த அருளுக்குள் அகப்பட மாட்டார்கள். நீ என்ன வேண்டாலும் சொல்லு, அந்த வழிக்கு நான் வரமாட்டேன்பா என்று அவனிலிருந்து வழுவி வழுவி செல்லுகின்ற என்னை போன்ற உயிர்களிடத்தும் அவன் மாறாத கருணை கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பேரருள் தன்மைக்கு அவனை விட யாரும் ஈடு இணையாக இருக்க முடியாது. இதுதாங்க அந்த பேரருளுக்கும் ஒப்பு இன்மையான். கடைசியாக 4வது கருத்து, அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் தன்னை மற்றவர்கள் வந்து அடைவதற்கு, தன்னை பெறுவதற்கு அவன் மிகவும் அரியனாய் நிற்கிறான். அப்படி ஒண்ணும் அவனை எளிதில் சென்று சேர்ந்து விட முடியாது. அப்படி மிக மிக அரியனாய் நிற்கிற தன்மை. ஏன் அப்படின்னா, அவன் இருக்கிற நிலை என்ன? அவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு என்ன? அப்படியே நம்மால அவன் நிலையை அவ்வளவு எளிதில் அடைந்து விட முடியாது. என்னங்க இது? நானும் உயிரு, அவனும் உயிரு. நான் என்னைக்கு இருந்தேனோ அன்னைக்கு தான் அவனும் இருக்கிறான். அவன் என்னைக்கு இருக்கிறானோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன்னா, நான் ஏங்க அவனோட நிலையை அடைய முடியாது? இது எனக்கு புரியல. இப்போ ஒருத்தர் வந்து கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவானா இருக்காருன்னா, நான் நினைச்ச அந்த நிலையை அடைய முடியாதா என்ன? வெகு விரைவில் நான் அடைந்து விடலாமே! முயற்சி எடுத்தா நானும் அவரைப் போல ஜாம்பவான் ஆயிடப் போறேன். அவரை விடவும் நான் பெரிய ஆளா ஆக முடியுமே! அப்ப அதுபோல நான் நினைத்தால் கடவுள் தன்மை அடைந்து விட முடியாதா? என்று கேட்டால் எங்கே இடிக்கிறது? இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான வேறுபாடு. அவனும் உயிர், நானும் உயிர் தான். அதுல ஒண்ணும் வேறுபாடு இல்ல. ஆனா என்ன பிரச்சனை? நான் மலத்தில் கிடக்கிறேன். அவனை மலம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறான். சரி, மலத்துல கிடந்தா என்ன? மலத்துல இருந்து வெளியில வந்துட்டா போச்சு. இது என்ன பெரிய மேட்டரா? மலத்துல கிடக்குறோம்னு சொல்லிட்டீங்கல்ல, மலத்துல இருந்து வெளில வந்துட்டு போறேன். அவ்வளவுதானே. இது யாராலும் முடியாத காரியம். எந்த உயிராலும் தானாகவே மலத்திலிருந்து வெளியே வர முடியாது.
அப்போ மலத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டுமானால் அதற்கு அவனது துணை தேவை. அவனது திருவருள் அன்றி, திருவருள் இன்றி நான் ஒருபோதும் மலத்திலிருந்து வெளியே வர முடியாது. இப்ப புரியுதுங்களா? நம்ம ஏன் அவனை அடைய முடியலன்னு? நீங்க எத்தனைதான் முயற்சி பண்ணினாலும் நானாவே அடைந்துடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு காலத்திலும் நடக்காது. பெருமானோட துணை இல்லாம நம்மால ஆணவத்தை வெல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்து விளங்கிக்கணும். நம்ம சேரமான் பெருமான் அவரு பூஜை செய்யும் பொழுதெல்லாம் அவருக்கு சிலம்பொலி கேட்கிறது என்று நாம படிக்கிறோம். அந்த சிலம்பொலி கேட்பதனோட அருமை என்ன? நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அந்த சிலம்பொலின்னா அங்க சிதம்பரத்துல அவரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்படி டான்ஸ் ஆடும் போது அந்த கால்ல அணிந்திருக்கிறாரே அந்த அந்த அணிகலனோட சப்தம் இவருக்கு கேக்குது, எனக்கெல்லாம் கேட்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அது அந்த அந்த கால்ல அவர் அணிந்திருக்கிற அந்த சப்தம் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலம்பொலி என்று சொல்லப்படுகிறது என்றாலும் கூட பெருமான் காலில் அணிந்திருப்பது என்ன? ஆண்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன் எப்படி அழைக்கப்படுகிறது? கழல் என்று அழைக்கப்படுகிறது. பெண்கள் அணிந்திருந்தால் அது சிலம்பு, ஆண்கள் அணிந்திருந்தால் அது கழல். அப்போ பெருமானுடைய காலில் இருப்பது கழல். நாம அதை என்னவா சொல்றோம்? சிலம்புன்னு சொல்றோம். சரி, இருக்கட்டும். அந்த சிலம்பு ஒலி சேரமான் கேட்டார்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன? உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இது எதனோட ஒலி? கழல் ஒலி. சரி, சிலம்பொலின்னா என்ன, கழல் ஒலின்னா என்ன? சிதம்பரத்துல டான்ஸ் ஆடுறாரு மனுஷன், அந்த சவுண்டு எனக்கு கேக்குது, அவ்வளவுதானே. இங்கதான் நம்ம கவனிக்கணும். கழல் என்பது எப்பொழுது அணிவார்கள், அல்லது கழல் என்று சொன்னாலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கழல் என்பதை எப்பொழுது அணிவார்கள்? அரசர்கள், தலைவனாய் இருக்கக்கூடியவன் பகையை வென்றால், யாரும் சாதிக்க முடியாததை சாதித்தால், மிகப்பெரிய ஒரு வீர தீர செயலை செய்தால் அப்பொழுதுதான் கழல் அணியப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த கழலுக்கு முக்கியத்துவம், மகத்துவம் கிடைக்கிறது. அதனாலதான் கழல் என்று சொல்லும் பொழுது நாம் வீர கழல் என்று சொல்லுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ பெருமானுடைய கழல் ஒலி எனக்கு கேக்குதுன்னா என்னங்க அர்த்தம்? பெருமான் வெற்றி கொண்டு விட்டான் என்பது பொருள். என்ன வெற்றி? யாராலும் பெற முடியாத வெற்றி. நீங்களும் நானும் பெறுகிற வெற்றிக்கா வீர கழல் அணிவான்? அப்ப யாராலும் பெற முடியாத வெற்றி. அப்படி யாராலும் பெற முடியாத வெற்றி என்ன? ஆணவத்தை வழி இழக்கச் செய்தல், ஆணவத்தை வெல்லுதல். இது யாராலும் முடியாது, பெருமானை தவிர. அவனால் மட்டுமே ஆணவத்தை வெல்ல முடியும். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு, நமக்கு இப்ப பெருமானுடைய கழல் ஒலி கேட்குமா? கேட்கும். இது என்னமோ சேரமானுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விஷயம் நினைக்காதீங்க. அது நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டது. அது நமக்கு ஒரு குறியீடாக சொல்லப்படுகிறது. எப்போ நமக்கு கேட்கும்னா, நம்முடைய என்னுடைய ஆணவத்தை பெருமான் என்று வழியிழக்க செய்கிறானோ அப்போ அந்த கழல் ஓசையை, அந்த கழல் இசையை நானும் கேட்டு மகிழ்வேன். இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ அங்க கழலோசை, சிலம்போசை கேட்கிறது என்றால் என்ன பொருள்? ஆணவத்தை அழித்தான், எனவே அவன் வீர கழல் அணிந்தான். அந்த ஓசையை சேரமான் பெருமான் கேட்டார். நீங்களும் நானும் கேட்க முடியும். எப்பொழுது கேட்க முடியும்? நாமும் பெருமானை அழைத்து, பெருமான் நமது ஆணவத்தை அவன் அழிக்கும் பொழுது அவன் வீரக்கழல் அணிவான், நமக்காக அணிவான், எனக்காக அணிவான். அப்பொழுது அந்த கழல் இசையை நானும் கேட்க முடியும். எனவே இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறோம்? அப்படி அவனை சென்று அடைதல் என்பது அத்துணை எளிதல்ல. ஏன் அத்துணை எளிதல்ல? நான் மலத்தில் கிடக்கிறேன், அவன் மலம் அற்றவனாய் இருக்கிறான், நிமலனாய் விமலனாய் இருக்கிறான்.
அப்போ அவனது பெரும் கருணையால் தான் நான் மலத்திலிருந்து விடுபட முடியும். முதலில் மலத்திலிருந்து விடுபட்ட பிறகுதான் அவனது மெய்ஞானத்தை எனக்கு தருவான். அவனையே எனக்கு தருவான். அப்படித்தான் நான் அவனை அடைய முடியுமே ஒழிய, நானாகவே எவ்வளவு முயன்றாலும் அவனை அடைய முடியாது. அப்படி அடைய முடியாத அந்த உயர்ந்த நிலையில் அவன் இருக்கிறானே, அதற்கு யாரையாவது எதையாவது ஒப்பு உவமை சொல்ல முடியுமா என்று கேட்டால், யாரையும் எதையும் ஒப்பு உவமை சொல்ல முடியாது. இதுதான் இந்த 3வது குறட்பா. ரொம்ப அற்புதமான குறட்பா. ஐயா, நீங்க எல்லா குறட்பாக்கையும் இப்படிதான் சொல்ல போறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மை அதுதான். எவ்வளவு அருமையான கருத்துக்களை உள்ளடக்கி, ஏன்னா ஒரு குறள் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்னென்னமோ சொல்றோம். அந்த பாக்களிலே வெண்பா எழுதுவது மிக மிக கடினம். அதிலும்